குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒரு நாள் கூட எங்க அப்பா ஆஃபீஸ் போகாம இருந்ததே கிடையாது. தீபாவளி, எங்க பர்த்டே, அவரோட கல்யாண நாள் எல்லா அன்னைக்குமே ஆஃபீஸ் போயிடுவார். எங்க அப்பாவோட ஆஃபீஸ் 365 days ஓப்பன்ல தான் இருக்கும். அக்டோபர் 3rd he got a stroke. ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனா அடுத்த நாளே அப்பாவுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசாத சாப்பிடாத ஒரு விகேடி பாலனை அவராலேயே இமேஜின் பண்ண முடியல போல இருக்கு. ஸோ ஹி வெண்ட் இன் டு லைக் அ கோமான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டீப் ஸ்லீப். How much important was that days for you? நோமா, எனக்கு பிடிக்கலம்மா. ஹாஸ்பிட்டல்ல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸை போட மாட்டேன்ட்டார். போடவே இல்லை. கடைசி வரைக்கும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் ஹாஸ்பிட்டல்லையுமே. எங்க அப்பா எனக்கு அப்படி சிங்கம் மாதிரி இருக்கணும். மேடைகளுக்கு போகணும், அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கூட நடந்து போறதே ஒரு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதையா நான் நினைக்கிறேன். அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல எனக்கே பார்க்க பிடிக்கல. அவர் he didn't want to meet anybody. நிறைய பேர் சொன்னாங்க ஸ்ட்ரோக்னா ரொம்ப நாள் பெட் ரிடன் ஆயிடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அப்பாவுக்கே பெட் ரிடனா இருக்க பிடிக்கல. ஐ திங்க் he gave up. என்னால் இது மாதிரி இருக்க முடியாதுன்னு தான். நான் தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர். அதுவும் பெருசா அப்பாவை சந்தோஷப்படுத்தல. பத்தாதே மேல படி, அதுக்கப்புறம் எம்எஸ்சி சைக்காலஜி படித்தேன். பத்தாது மேல படி, அதுக்கப்புறமா டிப்ளமா இன் எஜுகேஷன் படித்தேன். அதுவும் பத்தாது, டாக்டரேட் வாங்கணும். அவருக்காக டாக்டரேட்டும் வாங்கினேன். என்னோட எந்த கிராஜுவேஷனுக்கும் அவர் வந்ததில்லை. நானும் என் தம்பியும் வெரி வெரி ஒபீடியன்ட் சில்ட்ரன். அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட். இப்படி ஒரு பார்வை பார்த்தாருனாலே போதும் கிட்டு 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 ஆடி. அப்பா கிட்ட எது பேசினாலும் நம்ம யோசிச்சுதான் பேசணும். என்ன வேணும்னாலும்லாம் பேச முடியாது அப்பா கிட்ட. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஒரு ஸ்ட்ராங், போல்ட், சக்சஸ்ஃபுல், பியூட்டிஃபுல் உமன் இன்னைக்கு என் முன்னாடி இருக்காங்க. வேற யாரும் இல்லை, டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ இந்த தருணத்தில் நம்ம விகேடி சாரை பற்றி சொல்லி ஆகணும். அவரோட வாழ்க்கை, அவர் பிஸ்னஸில் எப்படி இருந்தார், எல்லாமே இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ இப்போ அவர் நம்ம கூட இல்லாதது எல்லாருக்கும் ஒரு வருத்தமான விஷயம்தான். உங்கள் கூட அவர் எப்படி இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படியும் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவருக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் கொஞ்சம் டேஸில் அவங்க நிறைய ஒர்க்குக்கு போனதுனால தான் ஹெல்த் இஷ்யூஸ் சிவியர் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்படியா மேம்? போன மார்ச்ல இருந்தே he was asked to take rest. ஏன்னா அவருக்கு அந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வீக்னஸ் இருந்தது. ஸோ மெடிசின்ஸ் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், ட்ராவல் பண்ணக்கூடாது, நிறையா தூங்கணும், ரிஸ்கியான வேலையெல்லாம் எடுக்கக்கூடாது, டென்ஷன் கொடுக்குற வேலையெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்பா எதுக்குமே டென்ஷன் ஆகிற ஆளே கிடையாது. அண்ட் ரிஸ்க் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன் பிஸ்னஸ் he likes to take risk. he was continuously working. அம்மா அவர் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கர். அந்த காலத்திலிருந்தே உழைச்சு 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 உழைக்கிறது தான் அவருக்கு தெரியும். ரெஸ்ட்னா என்னன்னே தெரியாது. ஒரு நாள் கூட எங்க அப்பா ஆஃபீஸ் போகாம இருந்ததே கிடையாது. தீபாவளி, எங்க பர்த்டே, அவரோட கல்யாண நாள் எல்லா அன்னைக்குமே ஆஃபீஸ் போயிடுவார். எங்க அப்பாவோட ஆஃபீஸ் 365 days ஓப்பன்ல தான் இருக்கும். அப்பா தினமும் ஆஃபீஸ்ல இருப்பாங்க. அது அப்பாவை நல்ல பழகினவங்களுக்கு தெரியும். எப்பவுமே ஆஃபீஸ்ல தான் இருப்பாங்க. ஸோ இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது அவரால் முடியலை. ஒரு நாள் வீட்டில் இருப்பார், போர் அடிக்குது அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவார். ஸோ அந்த ரெஸ்ட் எடுக்கலைன்ற பட்சத்தில் நம்மளுக்கு வயசும் ஆகுது இல்லையா, மெடிசின்ஸ் கரெக்டாக சாப்பிட்டுடுவாங்க, சாப்பாடுலாம் கரெக்டாக சாப்பிட்டுருவாங்க, ஆனால் ரெஸ்ட் தான் எடுக்கலை. ஸோ என்னாச்சு, October 3rd he got a stroke. அப்பவும் அவர் பாம்பேயில் இருந்தார். ஸோ பாம்பேயில் இருக்கும்போது ஸ்ட்ரோக், இட் வாஸ் அ மைல்டு ஸ்ட்ரோக். திரும்ப மெடிசின்ஸ் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஆனால் அடுத்த நாளே கிளம்பி திருச்செங்கோடு போயிட்டாங்க ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு. ஸோ அந்த காலேஜ் ஈவெண்ட்லேயே அவரால் ரொம்ப முடியலை. பேசி முடிச்சுட்டு ஸ்டேஜ்லேருந்து இறங்கும் போதே கம்ப்ளீட்லி டவுன். அண்ட் தென் அங்கேருந்து எமர்ஜென்சின்னு ஷிஃப்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணோம். ஹி வாஸ் கெட்டிங் பெட்டர். அதுக்கப்புறம் நிமோனியா வந்தது. நிமோனியாவும் சரியானுச்சு.
சரியா just when he was recovering from pneumonia there was another major stroke. Despite the medicines there was another stroke. So best of the best doctors தான் அப்பாவை பார்த்தாங்க. He got the best care. ஆனால் கடைசியாக வந்த ஸ்ட்ரோக் வந்து அவரால் முழுங்க முடியல. அப்பாவுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசாத சாப்பிடாத ஒரு விகேடி பாலனை அவராலேயே இமேஜின் பண்ண முடியல போல இருக்கு. ஸோ ஹி வெண்ட் இன் டு லைக் அ கோமான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டீப் ஸ்லீப் கண்டினியூஸ்லி. அண்ட் அதுலேருந்து அவர் ரிகவரே ஆகலை. வி தாட் ஹி வில் ரிகவர், பட் அவர் ரிகவர் ஆகலை. அதே மாதிரி அவரோட அந்த லாஸ்ட் டேஸ்ல யூவே வித் ஹிம் அந்த லாஸ்ட் டேஸ்ல. ஸோ தம்பி வந்து ஒரு 3 பெரிய ப்ராஜெக்ட்காக வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருந்தது. ஹி வாஸ் ட்ராவலிங் பிட்வீன் ஜப்பான் அண்ட் அபுதாபி. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் வந்து நீ போ பிஸ்னஸை பாரு, போ பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டாரு தம்பியை. ஸோ அவன் அங்கே தான் இருந்தான். ஹி வாஸ் ஆல்வேஸ் காலிங், அப்பா எப்படி இருக்காரு கேட்டுகிட்டே இருந்தான். கடைசியில் அவர் நெப்போலியன் சாரோட வீட்டு கல்யாணம் ஃபுல்லாகவே ட்ராவல் சப்போர்ட் வந்து மதுரா ட்ராவல் சர்வீஸ் தான் கொடுத்தாங்க. தம்பி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அது ரிலேட்டட் ஒர்க் ட்ராவல் எல்லாமும் அவருக்கு இருந்தது. ஸோ அம்மாவோட வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ், மை மதர்ஸ் ஓன் எல்டர் பிரதர் பாஸ்ட் அவே ஜஸ்ட் 20 days பிஃபோர் அப்பா. அம்மாவுமே ஷி வாஸ் ப்ரோக்கன் ஆல்ரெடி. அதனால நானும் அம்மாவுமே மாற்றி ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துக்க வேண்டிய இருந்தது. ஆனால் ஹி டிடன்ட் ரிகவர். ஒரு கேர்டேக்கர் பையன் கூடவே இருந்தான் 24 hours. அவன் தூங்கவே மாட்டான், அவர் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டான் ஆல் ஆஃப் தட். பட் ஹி டிடன்ட் ரிகவர். தட் வாஸ் த most difficult part. How much important was that days for you? Like last and the no ma எனக்கு பிடிக்கலமா. I didn't like those days. எங்க அப்பா வந்து எனக்கு அப்படி சிங்கம் மாதிரி இருக்கணும். மேடைகளுக்கு போகணும், அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கூட நடந்து போகிறதே ஒரு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதையாக நான் வந்து நினைக்கிறேன். அப்பாவை ஹாஸ்பிட்டலில் எனக்கே பார்க்க பிடிக்கல. அவர் வந்து he didn't want to meet anybody. ஹாஸ்பிட்டலில் வந்து யாரையுமே நான் சந்திக்க வேண்டாம், நான் சரியாயிட்டு வந்த அப்புறம் பார்த்துக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொன்னார். ஏன்னா அவர் இப்போ நம்மளே கூட ஒரு நாள் ஃபோன் பண்ணி அப்பா கொஞ்சம் ஃபீவராக இருக்குன்னா, ச்சே இதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் சொல்லக்கூடாது, எதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, அதெல்லாம் சரியாயிடும், வேலையை பார் இப்படிதான் சொல்லுவாரு. ஸோ தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதுக்கே அவருக்கு பிடிக்கல, யாரையுமே அவர் பார்க்க விருப்பப்படல. நிறைய பேர் சொன்னாங்க ஸ்ட்ரோக்னா ரொம்ப நாள் பெட்ரிடன் ஆயிடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் அப்பாவுக்கே பெட்ரிடனா இருக்க பிடிக்கல. ஐ திங்க் ஹி கேவ் அப். என்னால் இது மாதிரி இருக்க முடியாதுன்னு தான் அவரே நினைச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த நாட்கள் பிடிக்கல. அது வந்து லாஸ்ட் ஃபியூ வேல்யூபிள் டேஸ் வித் ஹிம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அவர் சஃபர் பெருசா பண்ணல, வலியில இருந்தாரு, கஷ்டப்பட்டார், அப்படிலாம் கிடையாது. ஹி வாஸ் ஜஸ்ட், அவருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே பிடிக்காது மாதிரிலாம், அது மாதிரி ஒரு ஆளே கிடையாது. ஒரு இடத்துல அவர் கட்டி போட்டு வச்ச மாதிரி இருந்தது எங்களுக்கே. பட் உண்மையாவே அந்த எனக்கு ரொம்ப ட்ரொமேட்டிக்கான டேஸ். ஐ டென்ட் லைக் தோஸ் டேஸ். எனக்கு பிடிக்கல. நீங்கள் வேஷ்டி சட்டையை பற்றி சொல்லும் போது தான், ஃபியூனரல் வரைக்கும் நான் வேஷ்டி சட்டையோட தான் இருப்பேன்னு சார் சொல்லியிருப்பாரு. ஸோ ஹவு இஸ் இஸ் கனெக்ஷன் வித் த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸை போட மாட்டேன்ட்டார். போடவே இல்லை. கடைசி வரைக்கும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் ஹாஸ்பிட்டல்லையுமே. அப்படிதான், ஏன்னா அது ஒரு கம்ஃபர்டபுளான லூஸ் க்ளோதிங் தானே. ஸோ அப்படி தான் நான் இருப்பேன். ஷர்ட் சம்டைம்ஸ் நாங்கள் போடலை, பட் அந்த வெள்ளை வேஷ்டி தான் நான் போடுவேன். இதுதான் என் ட்ரெஸ்ஸு, எனக்கு இப்போ தான் நார்மலாக இருக்குது, அந்த சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சுருப்பேன் அப்படின்னு அப்படி தான் ஹாஸ்பிட்டல்லையும் இருந்தாங்க. ஹிஸ் கனெக்ஷன் வித் தட் க்ளோதிங் இஸ் வேற லெவல் அப்படி தான் நான் சொல்லணும். நிறைய நாள் நானே கேட்டிருக்கேன், அப்பா ஒரு நாள் நீங்கள் கோட்டு போடுறீங்களா? ஏன்னா என்னோட ஸ்கூல் ப்ரோக்ராம்லலாம் ஐ காட் அவார்ட்ஸ். நான் ஸ்கூலில் இருக்கும்போது நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு பேரண்ட்ஸ்ன்னு வரும்போது அப்போ நீங்கள் கோட்லாம் போட்டு வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு அந்த வயசில் வந்து இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட அருமை தெரியலைன்னு தான் சொல்லணும். வளர வளர வேற. பட் அப்போ நான் கேட்டிருக்கேன், அதெல்லாம் நல்லா இருக்காதுமா, அப்பானா இப்படித்தான். ஏன்னா எங்கள் தாத்தா அந்த மாதிரி தான். ஸோ எங்கள் தாத்தாவும் அதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவார், அதே மாதிரி பொட்டு, அதே மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. ஸோ அப்பாவும் அதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுதான் அவரோட ரொம்ப அழகான அடையாளமாக இருந்தது இல்லை எப்போவுமே. இப்பயும் அவரோட கேரிகேச்சர், ஆர்ட் ஒர்க், சிலைகள் நிறையா எங்களுக்கு செய்து அனுப்புகிறாங்க. எல்லாத்துலேயுமே நான் யோசிக்கிறேன், வாட் அ வண்டர்ஃபுல் ஐடென்டிட்டி அவர் தனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு. அப்பா கிட்ட இந்த ஒரு ஜேர்னியில் லைஃப் லாங் எடுத்துட்டு போகணும்னு அவர் கொடுத்த ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் இருக்கா? என் லைஃப்பை நான் வாழ்றதே எங்கள் அப்பா கொடுத்த அட்வைஸில் தான். எவ்ரி சிங்கிள் டே
எவ்ரி சிங்கிள் டே. அவர் எனக்கு கொடுத்த பெரிய சொத்து அப்படின்னு நினைக்கிறேன். எவ்ரி டைம் ஹில் சே, ஒரு கட்டு பணமோ ஒரு மனுஷனும் உன்னை சந்தோஷப்படுத்திட்டா அதே கட்டு பணமும் அதே மனுஷனும் உன்னை காயப்படுத்தவும் முடியும். உன்னோட ரிமோட் கண்ட்ரோல் உன் கையில் இருக்கணும். படிப்பு தான் எல்லாமே. அவரை இன்ஃபேக்ட் நான் எங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நல்லா படித்தேன். எங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் பெரிய பெரிய வேலைகளுக்கு போனேன். எங்கள் ஃபேமிலியில் யாருமே கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் ரோல்ஸ்லலாம் இருந்ததே கிடையாது. பட் அப்பா ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக இறுக்கி பிடிச்சி தடுமாறி தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் உறுப்பினராக ஆனேன். இட்ஸ் நாட் வெரி வெல் பெய்டு ரோல். அதுக்கு அப்படியே நிறைய காசு கிடைக்கும், நிறைய சலுகைகள்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கிடையாது. நிறைய வேலை பார்க்கணும், மக்களுக்காக வேலை பார்க்கணும். அந்த ரோல் அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப பெருமைப்பட்டார் அப்பா. ஸோ ஆனால் என்னன்னா பெருசாக பாராட்டவே மாட்டாருமா. நான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன். போய் ரிப்போர்ட் கார்டை ஈன்னு போய் பல்ல இழிச்சிட்டு போய் நீட்னா இதுக்கு தானே படிக்க வைக்கிறேன், போய் படிப்போம், இவ்வளோதான். மேக்ஸிமமே இவ்வளோதான். டிகிரி எங்கள் குடும்பத்திலேயே எங்கள் அப்பாவோட குடும்பத்துல பல தலைமுறைகள்ல நான் தான் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர். அதுவும் பெருசா அப்பாவை சந்தோஷப்படுத்தல. பத்தாதே மேல படி, அதுக்கப்புறம் எம்எஸ்சி சைக்காலஜி படித்தேன், பத்தாதே மேல படி, அதுக்கப்புறமா டிப்ளமா இன் எஜுகேஷன் படித்தேன், அதுவும் பத்தாது, டாக்டரேட் வாங்கணும். அவருக்காக டாக்டரேட்டும் வாங்கினேன். என்னோட எந்த கிராஜுவேஷனுக்கும் அவர் வந்ததில்லை. ஆனா நான் முனைவர் பட்டம் வாங்கும் போது 7 வருஷம் படிச்சு டாக்டரேட் இன் எஜுகேஷனல் சைக்காலஜி வாங்கும் போது அந்த கிராஜுவேஷன் செரமனிக்கு ராஜஸ்தானுக்கு அப்பா வந்தாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் ஹி புஷ்ட் யூ இன் எவ்ரி ஸ்டெப்ல, ஒவ்வொரு வாட்டியும். எஸ். இப்போ அவர் பிஸ்னஸ்ல இருந்திருக்காரு, நிறைய சம்பாதிச்சிருக்காரு. அப்படிலாம் இருந்தாலும் அவர் ஒரு நார்மல் ஒரு சாதாரண மனுஷன் அந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ ஒரு மணி பேலன்சிங் இல்லைன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மணி அந்த மாதிரி அவர் ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருக்காரா? நாங்கள் எப்போவுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். ஐ டோன்ட் நோ அப்பாவுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்கு, அப்பாவுக்கு எங்கெல்லாம் என்ன பிஸ்னஸ் எங்கெல்லாம் பண்றாரு, அதுல எவ்வளோ இன்கம் வருது, எதுவுமே எனக்கு தெரியாது. தம்பி அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறா. ஆனா சின்ன வயசுல இருந்தே எங்கள்கிட்ட அந்த மாதிரி சொல்லி கொடுத்து எங்களை வளர்க்கவே இல்லை. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப வறுமையில இருந்திருக்கோம். சில நேரங்கள்ல அடுத்த வேலை சாப்பாடு என்ன பண்றதுன்னு தெரியலன்ற உண்மையான நிலைமையெல்லாம் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறமா அப்பா ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. பிஸ்னஸ் நல்லா போச்சு. ஆனா அப்பயுமே நாங்க மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்வோம். நான் 22 வயசுல கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் தாம்மா எனக்கு வாங்கி தருவாங்க. ஒன்று பர்த்டேக்கு, ஒன்று தீபாவளிக்கு. அது பழசானாலோ டைட் ஆனாலோ இல்லை பிரிச்சு விட்டு வீட்டுக்கு போட்டுக்கலாம். வீட்டுக்கு போடுறது தனி ட்ரெஸ், வெளியில போடுறதுக்கு தனி ட்ரெஸ்லாம் கிடையாது. செருப்பு போடலாம். அந்த செருப்பு பிஞ்சா அன்னைக்கு வீட்டுக்கு வெறும் காலோட நடந்து வந்தா அடுத்து வேற ஒரு செருப்பு வாங்கலாம். அப்புறம் 2-3 செருப்பு அடுக்கி வைக்கிறதெல்லாம் அப்படி ஒரு கிடையாது. ஆனா அப்பாவோட பிஸ்னஸ் மல்டி க்ரோர் பிஸ்னஸ். அப்பவே நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே அப்படித்தான். ஆனா அப்படி ஒரு லைஃப் எங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுல ஒரு குட்டி ஜென் கார் தான் இருந்தது. அப்பா கடைசி காலம் வரைக்கும் எங்களோட மந்தவெளியில இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல தான் இருந்தாரு. பெரிய மாளிகையிலலாம் அவருக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க இருந்துக்கோங்க, ஆனா எனக்கு இதுதான் சந்தோஷம், நானும் என் வைஃபும் அப்படின்றதுல ரொம்ப கிளியரா இருந்தார். அவர் சிம்பிள்னு சொல்றோம்ல, உண்மையாவே அவர் சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவருக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் எல்லாம் எதுவுமே நான் வாங்கி கொடுத்ததே இல்லை. என்ன வாங்கி கொடுக்கறதுன்னு தெரியாது. அவர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாரு. முன்னாடி ஐபோன் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் 1 பாயிண்ட்ல இது என்ன ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே, இதே வேலையத்தான் இன்னொரு ஃபோனும் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு 15,000க்கு ஒரு ஃபோன் வாங்கிக்கிட்டாரு. எனக்கு தேவைப்படுற வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாம் இதுலயே இருக்கு, இது போதும் எனக்கு அப்படின்னு அப்படியே சொல்லிட்டாரு. ஸோ பெருசான யூஸ் பண்ற பொருள்களுக்கு தனக்கு இது வேணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் அவருக்கு பெருசா இல்லை. இப்போ சின்ன வயசுல இப்போ நீங்க சொன்னீங்களே 2 ட்ரெஸ் தான் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லும் போது கேட்டிருக்கீங்களா அப்பாட்ட, இல்லப்பா ஏன்பா வாங்கி கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி? இல்லம்மா, நான் இங்க எதுவுமே வாங்கி கேட்டது கிடையாது. எங்க வீட்டுல நானும் என் தம்பியும் வெரி வெரி ஒபீடியன்ட் சில்ட்ரன். அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட், திட்ட மாட்டாரு, அடிக்க மாட்டாரு. எங்க வீட்டுல அப்படியெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு பார்வை பார்த்தாருனாலே போதும் கிட்டு 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 ஆடிடும். அவரோட உருவமும் அந்த மாதிரி இல்லை. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, இப்படி எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க அப்பாவை. உள்ள வரும்போது போகும்போது அப்பார்ட்மெண்ட்லயே அப்படித்தான். அவர் உள்ள அங்கிருந்து வர்றாருன்னா டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவோம். அப்பா முன்னாடி ஒரு கம்ஃபர்டபுளா
உட்கார்ந்து கூட நான் இருக்க மாட்டேன். அப்பா உட்கார்ந்து இருந்தாருன்னா நான் நிப்பேன். எங்க வீட்டுல அப்படித்தான். நிறைய பேர்மா ஊர் சைட்ல, எங்க அப்பா திருச்செந்தூர்ல இருந்து வந்தவர். ஸோ ஊர் சைட்ல எல்லாம் அப்படித்தான். அவங்க வந்து மடியில உட்கார வச்சு பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் எல்லாம் மாட்டாங்க. எங்க வீட்டுல அப்படியெல்லாம் ஒரு பழக்கம் கிடையவே கிடையாது. ஏதாவது வேணும் வாங்கி கேட்டிருக்கேனா எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. மேபி ஐ திங்க் நான் இந்த 13 வயசு 14 வயசுல வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனை வரும்போது பிள்ளை ஏதாவது கேட்கணும், நீங்க வாங்கி கொடுக்கணும்னு அம்மாவோட சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு மெல்லிசா ஒரு செயின், அப்போ அதுதான் ஃபேஷன், ஒரு கோல்ட் செயின் வேணும்னு கேட்டேன். அது எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை இன்னும் நான் பொக்கிஷமா வச்சிருக்கேன். அதை தவிர நான் பெருசா எதுவும் வாங்கி கேட்டதே இல்லைம்மா. அப்படியெல்லாம் நாங்கள் வாங்கி கேட்க மாட்டோம். என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வச்சுப்போம். இங்க கூட்டிட்டு போங்க, அங்க கூட்டிட்டு போங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க. நானும் சரி என் தம்பியும் சரி அதெல்லாம் வாங்கி கேட்க மாட்டோம். வெரி வெரி இன்ஃபேக்ட் ஒபீடியன்ட் சில்ட்ரனையும் தாண்டி அந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பர்த்டே பார்ட்டிக்கெலாம் போவாங்கல்ல, நாங்கள் அதுக்கும் போக மாட்டோம். அதெல்லாம் அலௌட் கிடையாது. நோ நோனா நோ. அதான் கேட்கறதே கிடையாது. கேட்டா தானே. ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு பாதி நாள் நாங்கள் போனது கிடையாது. எதுக்கு? ஆனால் எங்கள் அப்பா ட்ராவல் ஏஜென்ட், அவர் தான் எங்களை டூர் கூட்டிகிட்டு போவார். சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டார். ரொம்ப அடம் பிடிச்சி தம்பி வந்து கொஞ்சம் போக ஆரம்பித்தான். கொஞ்சம் ப்ளீஸ்ன்னு கேட்டு போனா. அதனால் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸ்கர்ஷன் அந்த இதை கொண்டாந்து இப்படி நீட்டும் போது சரி ஸ்கூலில் கடைசி வருஷம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அதுக்கே அம்மா போய் பிரின்சிபலை 2 வாட்டி பார்த்து, டீச்சரை ஒரு 4 வாட்டி பார்த்து, என் பொம்பளை பிள்ளைய அனுப்புகிறேன், அப்படி பூ மாதிரி கூட்டிட்டு போயிட்டு பூ மாதிரி கூட்டிட்டு வரணும் அப்படின்லாம் ஸ்கூல்ல சொல்லி அனுப்புனாரு. பட் நாங்கள் எங்களுக்கு ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூல், படிப்பு. நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய குழந்தைங்கம்மா, 10-12 சில்ட்ரன் இருந்தாங்க. ஸோ அதுதான் எங்களோட உலகமே. அவங்களோட நாங்கள் ஹாப்பியாக விளையாடிட்டு இருப்போம். பெருசாக நாங்கள் செலவு பண்ணதில்லை, வெளியிலலாம் போனதில்லை. அதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அவர் பிஸ்னஸில் வந்ததுக்கு ரொம்ப பிஸி. எப்போவுமே நீங்களே சொன்னீங்க ஃபுல் வேலைன்னு இருப்பாருங்க. அப்போ அந்த டீனேஜ் ஏஜில் இல்லை அந்த க்ரோயிங் ஏஜில் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, அந்த மாதிரி ஏக்கம் இருந்திருக்கு. நம்ம சின்ன வயசில் இப்போ நமக்கு யோசிச்சா நமக்கு புரியும். பட் அந்த ஏஜில் அப்பா கூட இருக்கணும் அந்த மாதிரிலாம் தாட்ஸ் இருந்திருக்கா? இல்லைம்மா, அப்பா வந்து ரொம்ப பிஸி, எப்போவுமே பிஸி. நாங்கள் தூங்கின அப்புறமா தான் வீட்டுக்கு வருவாங்க. காலையில் நாங்கள் எழுந்து ஸ்கூல் போகும்போது அப்பா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்பா 9 o'clock தான் எந்திரிப்பாங்க. ஸோ நாங்கள் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாலேயே சாட்டர்டே சண்டே அப்பாவை பார்ப்போம். பட் அப்பா எப்பவுமே பிஸியாகவே தான் இருப்பாங்க. ஏதாவது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம்னா ஃபேமிலி மீட்டிங்னு எங்கள் வீட்டில் ஒன்று நடக்கும். எல்லாரும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார். சீரியஸாக பேசுவார். அவர் வெளியில் இருக்கிற ஆளுங்கள்ட்ட எப்படியோ அதே தான் வீட்லேயும். வீட்டில் தனியாக ரொம்ப பர்சனலாக அந்த இன்டிமேட்டாக அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்பா. அப்பா வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பர்சன். அப்பா கிட்ட எது பேசினாலும் நம்ம யோசிச்சு தான் பேசணும். என்ன வேணும்னாலும்லாம் பேச முடியாது அப்பா கிட்ட. அப்படி இல்லை. எனக்கு வந்து அப்பாவை எல்லாரும் மதிக்கிறாங்க, எல்லாரும் அப்பா கிட்ட ஹெல்ப் எடுக்கிறாங்க, அப்பா நிறைய பேர் படிக்க வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பெருமை. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் a very proud daughter. ரொம்ப செல்லம் கொஞ்சம் ஒரு மகளா நான் இல்லவே இல்லை. ஆனால் ஒரு பெருமைப்படுற மகளா நான் என்னைக்குமே இருந்திருக்கேன். அதே மாதிரி இப்போ அம்மாவை பற்றி நம்ம சொல்லியாகணும். அப்பாவுக்கு ஒரு பிக் சப்போர்ட்டாக இவ்வளோ வருஷமா அம்மா கூட இருந்திருக்காங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? அவரே சொல்லியிருக்காரு, என்னோட நான் எல்லாம் சொத்து எல்லாமே அவ பேர்ல தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப் உண்மையா சொன்னா நம்ப மாட்டீங்க, எங்க அப்பா பேர்ல எதுவுமே இல்லை.